அன்பு குழந்தைகளுக்கு வணக்கம். இன்றைக்கி நாம் 6th ஸ்டாண்டர்ட் செகண்ட் டேர்மில் யூனிட் 1 வேதிக் கல்ச்சர் இன் நார்த் இந்தியா அண்ட் மெகாலித்திக் கல்ச்சர் இன் சவுத் இந்தியா அந்த லெசன் இருந்தால் பார்க்க போகிறோம். நம்ம லெசனுக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த லெசனில் we are going to learn what we are going to learn. So first, to know the origin and migration of Aryans into India. ஆரியர்களுடைய தோற்றம் அப்புறம் அவங்களுடைய இடம்பெயர்வு அதை தெரிஞ்சுக்க போகிறோம். அண்ட் நெக்ஸ்ட், டு ஐடென்டிஃபை த சோர்சஸ் ஆஃப் ஸ்டடி ரிலேட்டிங் டு தி வேதிக் ஏஜ். வேதிக் ஏஜ் காலத்துக்கு தொடர்புடைய ஆதாரங்கள் அதை பார்க்க போகிறோம். அடுத்து, டு அண்டர்ஸ்டாண்ட் த எவல்யூஷன் ஆஃப் பொலிட்டிக்கல், எக்கனாமிக் அண்ட் ரிலீஜியஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் இன் ரிக் வேதிக் அண்ட் லேட்டர் வேதிக் சொசைட்டிஸ். ஸோ ஒரு மாற்றம், ஒரு புரட்சி, ஒரு வளர்ச்சின்னு கூட சொல்லலாம். அரசியலமைப்பு, பொருளாதாரம், அப்புறம் அது அடுத்து ரிலீஜியஸ், இந்த இடத்துல நடந்த மாற்றங்கள் இதெல்லாத்தையும் பார்க்க போகிறோம். அடுத்து, டு லொக்கேட் த ரீஜியன்ஸ் இன்ஹேபிட்டட் பை போத் ஏர்லி அண்ட் வேதிக் லேட்டர் வேதிக் பீப்புள். ஏர்லி வேதிக் பீப்புளும் லேட்டர் வேதிக் பீப்புளும் எங்கெங்கெல்லாம் தங்கி இருந்தாங்க, எந்தெந்த பகுதிகளில் குடியேறினார்கள் அப்படின்றத பார்க்க போகிறோம். டு மேக் த டிஃப்ரென்சஸ் பிட்வீன் ஏர்லி அண்ட் லேட்டர் வேதிக் பீரியட்ஸ், ரெண்டுத்துக்கும் இருக்கக்கூடிய வேற்றுமைகள் பார்க்க போகிறோம். டு அண்டர்ஸ்டாண்ட் த மெகாலித்திக் அயன் ஏஜ் கல்ச்சர் இன் தமிழ்நாடு. தமிழ்நாட்டில் மெகாலித்திக் அப்படின்னா பெருங்கற்காலம், லித்திக் அப்படின்னா கல், மெகாலித்திக் அப்படின்னா பெருங்கற்காலத்தை குறிக்கக்கூடியது அயன் ஏஜ், அதே மாதிரி இரும்பு காலம். இந்த காலத்தை தமிழ்நாடு எப்படி இருந்துச்சு அப்படின்றத பற்றி நாம் இன்றைக்கி லெசனில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வேதிக் ஏஜ் எப்படி இருந்துச்சுன்னு பார்க்கலாம். த ஃபஸ்ட் பேஸ் ஆஃப் அர்பனைசேஷன் இன் இந்தியா கேம் டு அண்ட் எண்ட் வித் தி டிக்ளைன் ஆஃப் இண்டஸ் சிவிலைசேஷன்ஸ். ப்ரீவியஸ் டேர்மில் பார்த்துருப்பீங்க இண்டஸ் வேலி சிவிலைசேஷன்ஸ். இண்டஸ் வேலி சிவிலைசேஷனோட முடிவடைகின்றது அர்பனைசேஷன் அப்படின்னா நகரமயம் ஆகுதல் அப்படின்ற விஷயம் வந்து இண்டஸ் வேலி சிவிலைசேஷனோட முடிவடையுது. இப்போ அடுத்து எ நியூ ஈரா கால்டு வேதிக் ஏஜ் பிகின் வித் தி அரைவல் ஆஃப் ஆரியன்ஸ். இப்போ புதுசாக ஒரு காலம் உருவாகுது, அது வந்து ஆரியர்களின் வருகை, அதோட இந்த காலம் ஆரம்பிக்குது. இந்த காலத்தை வேதிக் ஏஜ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இப்போ வேதிக் ஏஜ்ன்ற என்னென்னு பாருங்கள். இட் இஸ் எ பீரியட் இன் தி ஹிஸ்ட்ரி ஆஃப் இந்தியா பிட்வீன் 1500 BC 600 BC. இட் கெட்ஸ் இட்ஸ் நேம் ஃப்ரம் 4 வேதாஸ். ஸோ பாருங்கள், அப்போ ஹிஸ்ட்ரி இந்தியாவுடைய வரலாற்றில் பிசிஇ அப்படின்னா பிஃபோர் காமன் ஈராவில் 1500 அடுத்து காமன் பிசி, அதே பிஃபோர் காமன் ஈராவில் 600, இந்த இன்பிட்வீன்குள்ளே, அதாவது ஏறக்குறைய அங்கே 900 ஆண்டுகள் வேத காலங்கள் அப்படின்னு அழைக்கப்படுது. ஸோ இப்போ ஹூ வேர் ஆரியன்ஸ், ஆரியன்ஸ்ன்றவங்க யார் அப்படின்றதான் பார்க்க போகிறோம். த ஆரியன்ஸ் வேர் இண்டோ ஆரியன் லாங்குவேஜ் ஸ்பீக்கிங் செமி நோமேடிக் பாஸ்ட்ரோலித்திஸ்ட். ஸோ செமி நோமேடிக் அப்படின்னாக்கா கொஞ்சம் இடம்பெயருவாங்க, அப்புறம் இடம்பெயர மாட்டாங்க. அதாவது செட்டில்டு லைஃப்பில் பாதி வாழ்க்கை வாழ்வாங்க, அதே நேரத்தில் கிராமப்புற வாழ்க்கையை வாழ்பவர்கள் தான் இந்த செமி நோமேடிக் பாஸ்ட்ரோலித்திக்ஸ் அப்படின்னா விவசாயம் செய்யக்கூடியவங்க. இவங்க வந்து இண்டோ ஆரியன் லாங்குவேஜ் பேசக்கூடியவங்க தான் இந்த ஆரியன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இவங்க எங்கேருந்து வந்திருக்காங்க அப்படின்னாக்கா தே கேம் ஃப்ரம் சென்ட்ரல் ஏசியா இன் செவரல் வேவ்ஸ் ஆஃப் மைக்ரேஷன் த்ரூ கைபர் பாஸ் ஆஃப் ஹிந்துகுஸ் மவுண்டைன்ஸ். இந்தியாவில் இருக்கக்கூடிய, அதாவது இமயமலையில் இருக்கக்கூடிய ஹிந்துகுஸ் அந்த மலைக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய கைபர் போலன் அந்த கணவாய் ஒன்று இருக்கும். அது வழியாக அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, சென்ட்ரல் ஏசியாவிலேருந்து இந்தியாவுக்குள்ளே வந்திருக்காங்க. ஸோ உங்கள் ஃபஸ்ட்டு உங்களுடைய தொழில் என்னென்னு பார்த்தோம் அப்படின்னாக்க, தோ கேட்டில் ரியரிங் வாஸ் தேர் மெயின் ஆக்குபேஷன். தே ஆல்சோ ப்ராக்டிஸ்டு ஸ்லாஷ் அண்ட் பர்ன் அக்ரிகல்ச்சர். இவங்களுடைய தொழில் என்ன அப்படின்னாக்க கால்நடைகளை மேய்த்தல், அதே நேரத்தில் காடுகளை அழித்து விவசாயம் செய்கிறது, அதாவது காடுகளை எரிப்பாங்க, எரித்து வச்சு இல்லை வெட்டி விவசாயம் செய்யக்கூடிய தொழில் தான் இவங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்காங்க. ஸோ இந்த அடுத்து இந்த பாக்ஸில் பாரு ஸ்லாஷ் அண்ட் பர்ன் அக்ரிகல்ச்சர் அப்படின்றதுக்கு எக்ஸ்பிரஷன் கொடுத்துருக்காங்க. யூ கேன் ரீட் இட். ஸோ இதில் பாரு, இட் இஸ் எ ஃபார்மிங் மெத்தட் தட் இன்வால்வ்ஸ் கிளியரிங் த லேண்ட் பை கட்டிங் அண்ட் பர்னிங் ஆல் த ட்ரீஸ் அண்ட் பிளான்ஸ் ஆன் இட். கல்டிவேஷன் இஸ் டன் தேர் ஃபார் ஷார்ட் டைம் அண்ட் தென் abandoned. People then move to a new piece of land for cultivations. ஸோ அடுத்தடுத்து அவங்க இடம் பெயர்ந்துட்டே இருப்பாங்க. ஸோ இதுதான் ஸ்லாஷ் அண்ட் பர்ன் அக்ரிகல்ச்சருக்கு எக்ஸ்பிரஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ பாரு மேப்பில் பாருங்கள், ஃபஸ்ட்டு எங்கே வந்திருக்காங்க அப்படின்னா பாரு, இண்டஸ் வேலி சிவிலைசேஷன்ஸ், அதாவது இண்டஸ் வேலி சிவிலைசேஷன்ஸ்க்கு ஆப்போசிட்டில் இண்டஸ் ரிவர் போய்ட்டுருக்கு பார்த்தீங்களா. ஸோ அந்த இடத்துல அவங்க குடியேறி இருக்காங்க. அதுக்கப்புறம் லேட்டர் வேதிக் பீரியட் பீப்புள் பாரு, தே ஆர் செட்டில் தேர் லைஃப் அரவுண்ட் த ரீஜியன்ஸ் ஆஃப் கங்கா பிளைன்ஸை சுற்றி இருந்திருக்காங்க. ஸோ அதை வச்சு நம்ம தெரிஞ்சுக்கலாம் எந்தெந்த இடத்துல இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, அடுத்து பாரு டைம் ஸ்ப்ரெட் அண்ட் சோர்சஸ். ஸோ ஜாகிரபிக்கல் ரேஞ்ச் பார்த்தோம் அப்படின்னா நார்த் இந்தியாவில் தான் இருந்திருக்காங்க. பீரியட் வந்து அயன் ஏஜ், இரும்பு காலத்தை சேர்ந்தவங்க.
எந்த காலம் அப்படின்றது பார்த்துட்டோம். பிசிஇ 1500 600 குறைஞ்சிக்கிட்டே தான் வரும். பிசிஇயில் ஃபுல்லாக பார்த்திங்க அப்படின்னா இயர் வந்து குறைஞ்சிக்கிட்டே தான் வரும். ஸோ இதை வந்து சார் அப்புறம் லேட்டர் உங்களுக்கு வந்து டைம் இருந்துச்சு அப்படின்னா இந்த பிசிஇ அப்புறம் இந்த ஏடி அதை எக்ஸ்பிளைன் பண்ணி உங்களுக்கு நான் ஒரு வீடியோ போடுறேன். பிசிஇ சிஇ காமன் இயரா பிஃபோர் காமன் இயரான்னு சொல்லுவாங்க. சோர்ஸஸ் பார்த்தோம் அப்படின்னா வேதிக் லிட்ரேச்சர் தான் ஆதாரமாக இருக்குது. இவங்க நேச்சர் ஆஃப் சிவிலைசேஷன் பார்த்தோம் அப்படின்னா ரூரல். ஸோ பாருங்கள், அடுத்து ஆரியன்ஸ் அண்ட் தேர் ஹோம் இன் இந்தியா. Aryans of Rig Vedic period were semi-nomadic. They were basically pastoral people with cattle as their main source of wealth. ஸோ கால்நடைகள் அதே நேரத்தில் விவசாயம், செமி விவசாயம் பார்க்குறது அதுதான் உங்களுடைய முக்கியமான தொழிலாக இருந்திருக்கு. இதுதான் ஃபஸ்ட் பாயிண்ட். அடுத்து 2, in the Rig Vedic times the Aryans homeland was Punjab, which was at that time called Saptasindhu, the land of 7 rivers. 7 ரிவருக்கு சொந்தக்கார ரிவர் தான் இந்த இண்டஸ் வேலி, இண்டஸ் ரிவர். இண்டஸ் ரிவருடைய பிரான்ச் வந்து 7 ரிவர் இருக்குது. ஸோ அதனால் அது வந்து 7 ரிவர்ஸ்ன்னு சொல்லி ஒரு அர்த்தம் இருக்குது. அதுக்கு அந்த மொழியில் சப்தசிந்து அப்படின்னு சொல்லி அழைச்சிருக்காங்க. இது வந்து பஞ்சாபில் இருந்திருக்கு. இவங்களுடைய ஆரம்ப கால இருப்பிடம் பஞ்சாப் தான். அடுத்து அரௌண்ட் 1000 BCE ஆரியன்ஸ் இன் இந்தியா மூவ்டு ஈஸ்ட்வேர்ட் அண்ட் செட்டில்டு இன் இண்டோ கேங்கட்டிக் பிளைன். பார்த்திங்களா, இந்தியாவுக்கு இருக்கக்கூடிய கங்கட்டிக் பிளைனில் BC 1000 அந்த காலகட்டத்தில் குடிபெயர்ந்தனர், இடம்பெயர்ந்துட்டாங்க. அடுத்து பாருங்கள், யூஸ் ஆஃப் அயன் ஆக்சஸ் அண்ட் ஃப்ளாக்ஸ் பிகேம் வைட் ஸ்ப்ரெட். இவங்களுடைய காலகட்டத்தில் அந்த இரும்பால் செய்த கோடாரிகள், அப்புறம் அந்த நிலம் உழுவதற்கு பயன்படுத்துவாங்க பார்த்திங்கன்னா கலப்பை, இதெல்லாம் பயன்படுத்தியிருக்காங்க. ஸோ டு யூ நோவில் வந்து 4 வேதாஸ் இருந்திருக்கு. தேர் இஸ் ரிக், யசூர், சாமா, அதர்வா. ஸோ தேர் இஸ் த 4 வேதாஸ். இது வந்து இம்பார்ட்டண்டான கொஸ்டின், ஈவன் டிஎன்பிசி கூட கேட்கலாம். ஸோ அதனால் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த 4 வேதாவை கம்பல்சரி மனப்பாடம் பண்ணிக்கோங்க. அடுத்து பாருங்கள், சோர்சஸ். இந்த வேதிக் லிட்ரேச்சர் தெரிஞ்சுக்கிறாங்க. சோர்சஸ் என்னென்ன அப்படின்னாக்கா, ஃபஸ்ட்டு வேதிக் லிட்ரேச்சர். அதில் வந்து வேதிக் லிட்ரேச்சர் கேன் பி கிளாசிஃபைட் இன்டு 2 ப்ராட் கேட்டகரிஸ். ஒன்று ஸ்ருதிஸ், அடுத்து ஸ்மிருதிஸ். ஸ்ருதிஸ் அண்ட் ஸ்மிருதிஸ். இந்த ஸ்ருதிஸ்னால் என்ன அப்படின்னா, த ஸ்ருதிஸ் காம்ப்ரைஸ் த 4 வேதாஸ். அதில் வந்து 4 வேதங்கள் இருக்குது. என்னென்ன அப்படின்னாக்கா, பிராமணாஸ், ஆரியங்காஸ் அண்ட் தி உபனிஷத்ஸ். தே ஆர் கன்சிடர் sacred, eternal and an unquestionable truth. ஸோ இதில் வந்து கொஸ்டினே நீ கேட்க முடியாது. ஸோ அந்த அளவுக்கான ஆராய்வதற்கான வாய்ப்பே இல்லை. அந்த மாதிரி இருக்கக்கூடிய இந்த ஸ்ருதிஷ், அந்த மாதிரி இருக்கிற இந்த ஸ்ருதிஸ், இது வந்து வேதிக் லிட்ரேச்சர்னு சொல்லுவாங்க. இந்த ஸ்ருதிஸ் மீனிங் என்ன கொடுத்துருக்காங்க பாரு அப்படின்னாக்கா, லிசனிங். ஸோ இதிலே உனக்கு ப்ராக்கெட்டில் கொடுத்துட்டா அன்ரிட்டன். ஸோ தட் இஸ் அன்ரிட்டன் சோர்சஸ் இன் ஸ்ருதிஸ். ஸ்ருதிஸில் வந்து எதுவுமே எழுதியிருக்காது, எல்லாம் வாய்மொழி வார்த்தையாகத்தான் இருக்கும். வாய்மொழியாக, பாடல் வழியாக ஒருத்தர் சொல்லி இன்னொருத்தர் கேட்டு, அவங்க மனப்பாடம் பண்ணி, அவங்க சொல்லி இன்னொருத்தவங்க கேட்டு, அப்படி தான் இருக்கும். ஸோ தேர் இஸ் த நோ ரிட்டன் சோர்சஸ் இந்த ஸ்ருதிஸில். அடுத்து பாரு, ஸ்மிருதிஸில் வந்து எ பாடி ஆஃப் டெக்ஸ்ட் கண்டெய்னிங் டீச்சிங் ஆன் ரிலீஜியன் சச் அஸ் இதிகாசாஸ், புராணாஸ், தன்ராஸ் அண்டு அகமாஸ். இதுலேயும் 4 இருக்குது. இந்த 4 என்னென்ன இருக்குது அப்படின்னாக்கா, இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் டெக்ஸ்ட் கண்டெய்னிங் டீச்சிங். எழுதி வைத்து அது மற்றவர்களுக்கு போதனை மூலமாக வழங்கப்படுவதும். அதுதான் இந்த மந்திரங்கள், புராணங்கள் எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க நீங்கள். ஸோ இதிகாசாஸ், புராணாஸ், தந்திராஸ் அண்ட் அகமாஸ், இது எல்லாம் சேர்ந்தது ஸ்மிருதிஸ். ஸ்ருதிஸில் என்னென்ன இருக்குது அப்படின்னாக்கா, பிராமணாஸ், ஆரியங்காஸ் அண்ட் உபனிஷாஸ், அப்புறம் அன்கொஸ்டினபிள் ட்ரூத்ஸ் எல்லாமே இதில் தான் இருக்குது. ஸோ அதில் 4, இதில் 4. பேசிக்காக நீ புரிஞ்சிக்க வேண்டியது என்ன அப்படின்னாக்கா, ஸ்ருதிஸ் அப்படின்னாக்கா எழுதாமல் வச்சுருக்கிறது, ஸ்மிருதிஸ் அப்படின்னாக்கா எழுதி வச்சுருக்கிறது. ஓகே, ஸோ தே ஆர் கான்ஸ்டன்ட்லி ரிவைஸ்டு. ஸ்மிருதி மீன்ஸ் டெஃபனைட் அண்ட் ரிட்டன் லிட்ரேச்சர். ஸோ அது நம்ம ஈஸியாக புரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த வேதிக் டெக்ஸ்ட்டை வந்து என்ன பண்ணியிருக்காங்க, நமக்கு ஈஸியாக பிரித்து கொடுத்துருக்குறாங்க. ஒன்று ஸ்ருதி அண்ட் ஸ்மிருதி. ஸோ அதில் பார்த்தோன்னா ஸ்ருதிஸில் வந்து என்னென்ன இருக்குது அப்படின்னா, ஃபஸ்ட்டு 4 வேதாஸ் என்னென்ன அப்படின்னா, ரிக், யசூர், சாமா, அதர்வா பார்த்துருப்போம். அடுத்து அதில் பாரு, ஆரியங்காஸ் இருக்குது, பிராமணாஸ் இருக்குது, உபனிஷாஸ் இருக்குது. திஸ் ஆல் த திங்ஸ் ஆர் நான் ரிட்டன் சோர்சஸ். இதெல்லாம் எழுதப்பட்டிருக்கையில் இருக்காது, வாய்மொழியாக வந்திருக்கக்கூடிய வார்த்தைகள். அடுத்த ஸ்மிருதிஸ் பாரு, இதில் வந்து இதிகாசாஸ் இருக்குது, புராணாஸ் இருக்குது. அதாவது இதிகாசஸில் எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம், ராமாயணம், மகாபாரதத்தை சொல்லலாம். அடுத்து புராணங்களில் பாருங்கள், சிவபுராணம், விஷ்ணு புராணம், வாயு புராணம் நிறையா இருக்குது. ஸோ எக்ஸாம்பிள் தான் கொடுத்துருக்குறாங்க. அடுத்து சூத்ராஸில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா, தர்மசூத்ரா, மானுஸ்மிருத், அடுத்து நாரத ஸ்மிருதி. ஸோ இது எல்லாத்துலேயுமே இதில் வந்து ஸ்மிருதியில் சோர்ஸஸாக கொடுத்துருக்குறானுங்க. ஸோ இது வந்து எக்ஸாம்பிள் தான் 2 கொடுத்துருக்குறானுங்க, நிறையா இருக்குது. அடுத்து பாருங்கள்,
நேஷ்னல் மோட்டோ எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. டு யூ நோ நேஷ்னல் மோட்டோ சத்தியமேவ ஜெயதே ட்ரூத் அலோன் ட்ரிஃப் வாய்மையே வெல்லும் இஸ் டேக்கன் ஃப்ரம் தி முண்டக உபனிஷத். உபநிடங்கள் பார்த்துருப்பீங்க, சொன்னேன்ல உபனிஷத் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த உபனிஷத்தில் ஒரு பார்ட்டு தான் முண்டக உபனிஷத். அதிலிருந்து எடுத்த வார்த்தை இந்த சத்தியமேவ ஜெயத்தே. இட் ஆல்சோ ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். அது வந்து உங்களுக்கு கவர்மெண்ட் எக்ஸாம், காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதுனா போனீங்க அப்படின்னாக்கா கேட்பாங்க. சத்தியமேவ ஜெயத்தே அப்படின்ற வார்த்தை எங்கேருந்து எடுத்தாங்க அப்படின்னாக்கா முண்டக உபனிஷத் அப்படின்ற இடத்துலேருந்து எடுத்திருக்காங்க அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் ஆர்கியாலஜிக்கல் சோர்சஸ். இந்த ஆர்கியாலஜிக்கல் சோர்சஸில் என்னென்ன இருக்குது அப்படின்னா, மெட்டீரியல் ரிமைன்ஸ் சச் அஸ் அயன் இம்ப்ளிமெண்ட்ஸ் அண்ட் பாட்டரி ஃப்ரம் தி ஆர்கியாலஜிக்கல் சைட்ஸ் இன் பஞ்சாப், உத்தரப்பிரதேஷ் அண்ட் ராஜஸ்தான் அலாங் வித் இண்டஸ் அண்ட் கங்காஸ். ஸோ இந்த ஆர்கியாலஜிக்கல் சோர்சஸ் ஒன்றும் கிடையாது, பூமிக்குள்ளே இருந்து தோண்டி புதைபொருள் வாயிலாக தோண்டி எடுக்கக்கூடிய ஆதாரங்கள் தான் இந்த ஆர்கியாலஜிக்கல் சோர்சஸ். பார்த்திங்களா, மண்பாண்டங்கள் கிடச்சிருக்கு, அப்புறம் இரும்பினால் செய்யப்பட்ட பொருட்கள் கிடச்சிருக்கு. எங்கெங்கே அப்படின்னாக்கா பஞ்சாப், உத்தரப்பிரதேஷ், ராஜஸ்தான், அப்புறம் இண்டஸ்லேயும் அப்புறம் கங்காஸ்லேயும் இருக்கக்கூடிய இடங்களில். ஸோ வேதிக் ரீஜியனை வந்து ரெண்டாக பிரிக்கிறாங்க, ஒன்று இயர்லி, இன்னொன்று லேட்டர். ஸோ இந்த இயர்லி வேதிக் பீரியட் நம்ம பார்த்தா மொத்தத்துக்கே 900 வருடங்கள் தான் வேதிக் பீரியட்னு சொல்கிறோம். அதில் வந்து 1500லேருந்து 1000 அந்த 500 இயர்ஸை வந்து இயர்லி வேதிக் பீரியட் அப்படின்னும், அப்புறம் 1000ல் இருந்து 600 இந்த 400 வந்து லேட்டர் வேதிக் பீரியட் அப்படின்னு சொல்லி நம்ம கிளாசிஃபிகேஷன்ஸ் கொடுத்துக்கிறோம். இப்போ வேதிக் கல்ச்சர் பாரு, வேதிக் கல்ச்சரில் வந்து பாலிட்டி அண்ட் சொசைட்டி. The Rig Vedic polity was kingship based kula was the basic unity of the polity. அரசியலில் ஆரம்ப கட்ட அமைப்பு வந்து குலம் அப்படின்றது தான். இப்போ வந்து நம்ம குலம்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா. ஸோ அந்த குலா அப்படின்றதுலேருந்து ஆரம்பிச்சிருந்துருக்கு. இதில் வந்து தலைவர் யார் அப்படின்னாக்கா அரசரை வச்சு தான் ஆரம்பிச்சிருக்காங்க. இட் வாஸ் அண்டர் த ஹெட் கால்டு குலபதி. ஸோ அப்போ அந்த அரசனுக்கு பேர் என்ன வச்சுருக்காங்க அப்படின்னா குலபதி அப்படின்னு சொல்லி பேர் வச்சுருக்காங்க. செவரல் ஃபேமிலிஸ் ஜாயின் டுகெதர் டு ஃபார்ம் ஏ கிராமா. நிறைய குடும்பங்கள் ஒன்றாக இணைந்தது தான் கிராமா அப்படின்னு பேர். அது ஒன்றும் கிடையாது, வில்லேஜ். கிராமாவை யார் ஆட்சி பண்ணிட்டு இருந்தா அப்படின்னா கிராமா வாஸ் ஹெட்டட் பை கிராமணி. ஏ குரூப் ஆஃப் வில்லேஜஸ் வாஸ் கால்டு விஸ். நிறைய வில்லேஜஸ் சேர்ந்ததுக்கு பேர் என்னன்னு சொல்லுங்க, விஸ்ன்னு பேர் வச்சுருக்காங்க, கிளான். ஓகே, ஸோ இந்த விஸ்ஸுக்கு ஹெட்டு யார் அப்படின்னா விஸ்வபதி. அப்போ ஒன்றும் கிடையாது, கிங்ஷிப்புக்கு அவங்க வந்து குலம் அப்படின்னு வச்சுருக்குறாங்க. அதாவது கிங்டமுக்கு வந்து அவங்க வச்சுருக்க குலம், அந்த குலத்தை ரூல் பண்ணிட்டு இருந்தவர் குலபதி. அதில் வந்து நிறைய கிராமங்கள் இருந்துச்சு, அந்த கிராமத்துக்கு ஒரு ஹெட் இருந்தால் அவன் வந்து கிராமினி. அப்புறம் வந்து நிறையா கிராமங்கள் சேர்ந்து வந்து ஒரு விஸ் அப்படின்னு இருக்கான், அந்த விஸ்ஸை ரூல் பண்ணிட்டு இருந்தவர் விஸ்வபதி. ஓகேவா, ஸோ கிராமினி, விஸ்வபதி, அப்புறம் இங்கு குலா அண்ட் குலபதி அப்படின்னு சொல்லி தான் பேர் வச்சுருக்காங்க. ராஜன் வாஸ் த ஹெட் ஆஃப் ஜனானா ட்ரைபு. ஓகே, சின்ன சின்ன பழங்குடியினர் இருக்கக்கூடிய அமைப்புக்கு பேர் இருந்திருக்கு. அவங்க வந்து ட்ரைபுக்கு வந்து ஜனா அப்படின்னு பேர் வச்சுருக்காங்க. அதை லீட் பண்ணிட்டு இருந்தவர், ரூல் பண்ணிட்டு இருந்தவர் வந்து ராஜன். அண்ட் ஹி வாஸ் அட்ரஸ்டு ஆஸ் ஜனஷ்ய கோபா. அப்படின்னாக்க கார்டியன் ஆஃப் தி பீப்புள் அப்படின்னு அர்த்தம், மக்களின் பாதுகாவலன். தேர் வர் செவரல் ட்ரைபல் கிங்டம்ஸ், ராஷ்ட்ராஸ். நிறைய கிங்டம்ஸ்லாம் ஒன்றா சேர்ந்துச்சு அப்படின்னா, அதாவது நிறைய ட்ரைபல் அந்த இதுக்கு பேர் ராஷ்ட்ராஸ் அப்படின்னு சொல்லி பேர் வச்சுருக்காங்க. டூரிங் ரிக் வேதிக் பீரியட் பிராத்ராஸ், மாத்ஸ்யாஸ், புராஸ் அப்படின்னு சொல்லி நிறையா ராஷ்ட்ராஸ் இருந்திருக்கிறாங்க. ஓகேவா, ஸோ அப்போ ஒரு ட்ரைபுன்னு இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் ஜனா. நிறையா ட்ரைபு ஒன்றா சேர்ந்துச்சு அப்படின்னாக்கா அதுக்கு பேர் ராஷ்ட்ராஸ். ஓகே, ஒரே ஒரு கிராமம் இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு பேர் கிராமா. நிறைய கிராமம் ஒன்று சேர்ந்துச்சு அப்படின்னா அதுக்கு பேர் விஸ். ஓகே, ஸோ கிராமாவை ரூல் பண்ணவர் கிராமினி, விஸ்ஸை ரூல் பண்ணவர் விஸ்வபதி. ஸோ கொஞ்சம் கிளாரிஃபிகேஷனோடு புரிஞ்சுக்கிட்டா ஓகே. கிங், த மெயின்லி ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் தி ராஜன் வாஸ் டு ப்ரொடெக்ட் ஹிஸ் ட்ரைப். ஹிஸ் பவர் வேர் லிமிட்டட் பை ட்ரைபல் அசம்பிளிஸ், நேம்லி Vidata, Sabha, Samiti and Ghana. Of this Vidata, the tribal assembly was the oldest. அப்போ கிங்கு தான் ஆட்சி பண்ணுறவுக்கு தகுதியானவர். அந்த கிங்குக்கு பேர் ராஜன் அப்படின்னு பார்த்தா, அந்த ராஜனை யார் கண்ட்ரோல் பண்ணா அப்படின்னா இந்த கிராம சபை அப்படின்னு ஒன்று இருந்திருக்கு, ட்ரைபல் சபை ஒன்று இருந்திருக்கு. அதில் அந்த ட்ரைபல் சபைக்கு நிறையா பேர்லாம் இருந்திருக்கு. விதாட்டா, சபா, சமிதி, கானான்றதுக்கு இது ரொம்ப பழமையான சபா எது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னாக்க இந்த விதாட்டா. அதில் தான் வயசானவங்க எல்லாருமே இருப்பாங்க. ஸோ இந்த சபா பார்த்தீங்க அப்படின்னாக்கா எல்டர், வயதில் முதியவர்கள்லாம் இருந்திருக்கிறாங்க. அடுத்து சமிதியில் பார்த்தோம் அப்படின்னாக்கா அசம்பிளி ஆஃப் பீப்புள், மக்களோட சபை இருந்திருக்கு. த கிங் அப்பாயிண்டட் எ புரோஹித்.
புரோஹித் அப்படின்னாக்க சீஃப் பிரசிஸ்ட், பூசாரி தான்ப்பா புரோஹித். டு அசிஸ்ட் ஹிம் இன் எக்கனாமிக், பொலிட்டிக்கல் அண்ட் மிலிட்டரி மேட்டர்ஸ் த கிங் வாஸ் அசிஸ்டட் பை த சேனானி. சேனானின்னு ஒருத்தர் இருந்திருக்கிறான், அவன் தான் ஆர்மி சீஃப். ஓகே, அவன் தான் பொருளாதார அரசியல் ரீதியாக அதே இராணுவ சம்பந்தமாக டிஸ்கஸ் பண்ணுறது எல்லாமே சேனானி. அப்போ தலைவனுக்கு அடுத்து யார்? பிரசிஸ்ட், பூசாரி இருந்திருக்கிறான். அதுக்கடுத்து சேனானி இருந்திருக்கிறான். அடுத்து பாரு, கிராமினி வாஸ் லீடர் ஆஃப் த வில்லேஜ். அடுத்து கிராமினி இருந்திருக்கிறான், ஒவ்வொரு கிராமத்துடைய தலைவரும். When the Aryans moved eastward into Ganga Yamuna Dome region, the early settlements were replaced by territorial kingdoms. Hereditary kingship began to emerge. In the monarchical form of government, the power of king increased and he performed various rituals and sacrifices to make his பொசிஷன் ஸ்ட்ராங். ஒன்றும் கிடையாது, ஆரியன்ஸ் வந்து கிழக்கு நோக்கி பயணம் பட ஆரம்பித்தாங்க. எங்கே அப்படின்னாக்க கங்கா யமுனா இருக்கக்கூடிய பகுதிகளில். ஸோ அந்த இடத்துல அவங்க செட்டில்மெண்ட், நிலையான வாழ்க்கை, ஒரு டெரிட்டரி, ஒரு எல்லை அமைத்து வாழ ஆரம்பித்தாங்க. ஸோ அங்கே வாழ ஆரம்பித்ததுக்கப்புறம் அவங்களுடைய ஆட்சி முறை வந்து ஹெரிடிட்டரி, வம்சம் முறை ரீதியாக இருந்துச்சு. அதே நேரத்தில் மன்னராட்சி முறை தான் வழக்கத்தில் இருந்துச்சு. மன்னர்கள் வந்து தங்களுடைய மன்னராட்சி முறை ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படின்றதுக்காக அவங்க அடிக்கடி அந்த வேரியஸ் ரிச்சுவல்ஸ் அப்படின்னாக்க சடங்குகள் அதில் வந்து ஈடுபாடு கொடுத்துருக்குறாங்க. அப்புறம் சாக்ரிஃபைசஸ், நிறைய பலி, இந்த உயிர் பலி கொடுக்குறதுன்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி தியாகங்கள் அதெல்லாமே செஞ்சுருக்காங்க. அடுத்து, ஸோ மெனி ஜனாஸ் ஆர் ட்ரைப்ஸ் வேர் அமல்கமேட்டட் டு ஃபார்ம் ஜனபதாஸ் ஆர் ராஷ்ட்ராஸ். நிறைய ஜனாஸ், நிறைய ட்ரைப்ஸ், இந்த கூட்டங்கள் சேர்ந்த ஒரு பெரிய பெரிய, அதாவது நிறைய சிட்டிஸ் சேர்ந்து எப்படி ஒரு ஸ்டேட்ஸாக உருவாகுது, அந்த மாதிரி நிறைய ஜனாஸ் சேர்ந்து ஜனபதாஸ் அப்படின்னு, நிறைய ட்ரைப்ஸ் சேர்ந்து ராஷ்ட்ராஸ்னு உருவாகுது. ஓகேவா, இந்த லேட்டர் வேதிக் பீரியடில் இது நடந்திருக்கு. அடுத்தது இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் சமிதி அண்ட் சபா, இந்த ரெண்டு அமைப்பும் முக்கியத்துவம் பெற்றதுக்கப்புறம் அந்த விதாட்டா அப்படின்னு பார்த்தோம் பார்த்தீங்களா, அது வந்து இல்லாமலே போயிடுச்சு. அந்த அசம்பிளிக்கு முக்கியத்துவம் இல்லாமல் போயிடுச்சு. நியூ ஸ்டேட்ஸ் வந்து நிறையா ஆரிஜின் ஆகிருந்திருக்கு. அந்த நியூ ஸ்டேட்ஸ் நிறைய ஆரிஜின் ஆகிருக்கு. அதுக்கு அடுத்து பாலி வாஸ் த வாலண்டரி கான்ட்ரிபியூஷன்ஸ் ஆஃப் தி பீப்புள் டு தி கிங். ஓகே, பாலி அப்படின்றது ஒரு வித வரி முறை. இது வந்து மக்கள் வந்து தாங்களாகவே முன்னாடி வந்து அரசனுக்கு வந்து வரி கொடுக்க ஆரம்பித்தாங்க, ஏன்னா அரசன் வந்து பாதுகாக்கிறான்ல. ஸோ இந்த லேட்டர் வேதிக் பீரியட் பாலி வாஸ் ட்ரீட்டட் அஸ் டேக்ஸ் அண்ட் கலெக்டட் ரெகுலர்லி. ஆனால் அதுவே நாளடைவில் பார்த்தோம் அப்படின்னாக்க வரி கொடுக்கறது வந்து ஒரு முக்கியத்துவம், அது வந்து ஒரு கண்டினியூஸான ஒரு அமைப்பாக மாறிடுச்சு. த குரு and Panchala kingdoms flourished and large cities like Ayodhya, Indraprastha and Mathura are emerged during this period. முக்கியமான நகரங்கள் தங்களுடைய செல்வாக்கு பெறுகின்றன. அந்த முக்கியமான நகரங்கள் தான் இந்த அயோத்தியா, இந்திரபிரஸ்தா, மதுரா. ஸோ பாருங்கள், அப்போ இப்போ வந்து நம்ம வந்து மக்கள்கிட்ட வந்து கவர்மெண்ட் வந்து டேக்ஸ் வாங்குறாங்க. பட் ஆரம்ப காலகட்டத்தில் வந்து வாலண்டியராக கொடுக்கப்பட்ட ஒரு டேக்ஸ் முறை தான். ஓகே, டேக்ஸ்ன்றது கம்பல்சரி கிடையாது. ஆரம்ப காலத்தில் மக்களுக்கு விருப்பம் இருந்தால் கட்டலாம், விருப்பத்துடன் வந்து கொடுக்குற மாதிரி இருந்துச்சு, ஒரு அமௌண்ட்டாக இருந்திருக்கு. அடுத்த அதான் பாக்ஸில் கொடுத்துருக்காங்க. பாலி அப்படின்னா என்ன அப்படின்னா, தங்களுடைய டோட்டல் ப்ரொடக்ஷனில் 6ல் 1% வந்து எது கொடுப்பாங்க அப்படின்னாக்க கவர்மெண்ட்டுக்கு டேக்ஸாக கட்டுவாங்க. அது வாட்டர் மேபி கேட்டலாக இருக்கலாம், இல்லை அக்ரிகல்ச்சர் ப்ரொடக்ஷனாக இருக்கலாம். இப்போ சோசியல் ஆர்கனைசேஷன் அப்படின்னாக்க சமூகத்தில் அவங்க எப்படி இருந்திருக்காங்கன்னா, த வேதிக் ஃபேமிலி வாஸ் பேட்ரியார்ச்சல் அப்படின்னாக்க குடும்பத்துடன் சேர்ந்து வாழக்கூடிய ஒரு அமைப்பு. த ஃபேர் complexioned Aryans distinguished themselves from dark complexioned non-Aryans whom they called Dasyus and Dasas. ஸோ ஆரியன்ஸில் ரெண்டு இனங்கள் இருந்திருக்கு. யார் அதில் முக்கியமான ஆரியங்கள், உண்மையான ஆரியன்ஸ்னு சொல்லி அதில் அவங்களுக்கு அடிக்கடி வந்து பார்ட்டிசன்ஸ் இருந்திருக்கு, அதாவது வாக்குவாதங்கள்லாம் ஈடுபட்டு இருந்திருக்கானுங்க. ஸோ அதில் வந்து தாஸ்யூஸ் அண்ட் தசாஸ் அப்படின்னு சொல்லி 2 விதமான இனங்கள் இருந்திருக்கு. Within the early Vedic society there were the 3 divisions. என்ன டிவிஷன்ஸ் அப்படின்னா, the general public, பொதுமக்கள், அடுத்து were called vis, அந்த சாதாரண அந்த மக்கள் வந்து vis அப்படின்னு சொல்லியிருக்காங்க. the warrior class was called satriyas. சண்டை போடுறதுங்க ஒரு டீம் இருந்திருப்பாங்க, அந்த டீம் வந்து சத்ரியாஸ் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. and the priestly class was named brahmanas. பூசாரி வேலை பார்த்துட்டு இருந்தாங்க பார்த்தீங்களா, அவங்க எல்லாத்தையுமே பிராமணாஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, ஸோ அப்போ வந்து இதுதான் ஜாதி முறைகள் வந்து எங்கேருந்து தோன்றிருக்கு அப்படின்னா, ப்ரீவியஸாக இண்டஸ் வில்லேஜ் சிவிலைசேஷனில் பார்த்துருப்பீங்க, அங்கே வந்து ஜாதி முறை தோன்றவே கிடையாது. இப்போ வந்து சொசைட்டியில் பாகுபாடுகள் இருந்திருக்கு. எப்போ அப்படின்னாக்கா ஏர்லி லேட்டர் வேதிக் பீரியடில் வந்து பாகுபாடுகள் தோன்ற ஆரம்பிக்கின்றது.
At a later stage, when the Aryans had to accommodate non-Aryans skilled workers in their social arrangement, வேறு லேட்டர் என்ன ஆயிருக்கு அப்படின்னா ஆரியன்ஸ் என்ன பண்ணியிருக்கான், நான் ஆரியன்ஸ் ஸ்கில்டு ஒர்க்கர்ஸ், அதாவது வேலை தெரிஞ்சவன் வந்து வேலை தெரியாதவனும் தனக்கு அசிஸ்டண்ட்டாக வச்சுக்கிட்டான். அந்த மாதிரி தான் ரிஜிட் ஃபோர் ஃபோல்டு வர்ணா சிஸ்டம்ஸ் வாஸ் டெவலப்டு. அப்போ இந்த இடத்துல 3 வேறு முக்கியமான தொழிலில் இருந்திருக்காங்க. ஸோ அவன் என்ன பண்ணியிருக்கான், தன்னுடைய வேலையில் வந்து அசிஸ்டடாக வேலைக்கு வச்சுக்கிட்டு அதன் மூலமாக ஒரு 4 இனங்கள் தோன்றுகின்றன. அதில் பாரு, த பிரைசிஸ்லி பிராமணாஸ், ஓகே, த வாரியர் சத்ரியாஸ், த லேண்ட் ஓனிங் வைசியாஸ், நிலத்துக்கு சொந்தக்கார வைசியாஸ் அப்படின்ட்டுருக்கான். அண்ட் தி ஸ்கில்டு ஒர்க்கர் சூத்ராஸ், இவங்களுக்கு கீழே வேலை பார்க்கணுன்னு ஒருத்தர் இருந்தால் பார்த்தீங்களா, அவனை வந்து என்னது ஃபுல்லாக சூத்ராஸ் அப்படின்னு சொல்லி வச்சுட்டாங்க. இப்படி தான் 4 இனங்கள் இருந்திருக்கின்றன. தஸ் எ கிரேடட் சோசியல் ஆர்டர் எமர்ஜி, இப்படி தான் சமூகத்தில் பாகுபாடுகள் பிரிய ஆரம்பிச்சிருக்கு. அல்தோ த வேதிக் ஏஜ் இஸ் எவிடன்ஸ்டு பை குட் நம்பர் ஆஃப் டெக்ஸ்ட், இட் டஸ் நாட் ஹேவ் அடக்குவேட் அமௌண்ட் ஆஃப் மெட்டீரியல் எவிடன்ஸ். ஓகேவா, ஸோ எவிடன்ஸ் இவங்க வந்து டெக்ஸ்ட்டாக தான் இருந்திருக்கு, நிறையா டெக்ஸ்டஸ் நமக்கு கிடச்சிருக்கு. ஸோ நமக்கு அதே மாதிரி அவங்க வாழ்ந்ததுக்கான மெட்டீரியல் எவிடன்சஸ் நமக்கு கிடைக்கவே இல்லை. இவங்க காலகட்டத்தில் பெண்களின் நிலை எப்படி இருந்துச்சு. ஸ்டேட்டஸ் ஆஃப் உமன் இன் ரிக் வேதிக் சொசைட்டி, உமன் ரிலேட்டிவ்லி என்ஜாய்டு சம் ஃப்ரீடம். ஓகே, கொஞ்சம் சந்தோஷமாக இருந்திருக்கிறாங்க பெண்கள். த ஒய்ஃப் வாஸ் ரெஸ்பெக்டட் ஆஸ் தி மிஸ்ட்ரஸ் ஆஃப் தி ஹவுஸ் ஹோல்டு, அவங்க தான் இல்லத்து அரசியாக கவனிக்கப்பட்டிருக்காங்க பெண்கள். அடுத்து ஷி குட் பெர்ஃபார்ம் ரிச்சுவல்ஸ் அலாங் வித் ஹர் ஹஸ்பண்ட் இன் தர் ஹவுசஸ். ஸோ அவங்க தான் வீட்டு வேலையெல்லாம் பார்த்துக்கிறது, வீட்டில் நடக்கக்கூடிய சடங்குகள் சம்பிரதாயம் எல்லாத்துக்குமே அவங்க தான் பார்த்துக்கிறது. அவங்க ஹஸ்பண்டோடு சேர்ந்து இருந்து வீட்டை பார்த்துக்கிட்டாங்க. அடுத்து சைல்டு மேரேஜ் அண்ட் சதி வேர் அன்னோன், குழந்தைகள் திருமணம் அப்படின்னா என்னன்னு தெரியாது, சதினாலும் என்னன்னு தெரியாது அவங்களுக்கு. தெர் வாஸ் நோ பார் ஆன் த ரீமேரேஜ் ஆஃப் விடோஸ், விடோஸ் வந்து ரீமேரேஜ் பண்ணுறதுக்கான தடையெல்லாம் அங்கே கிடையவே கிடையாது. நெவர்த்லெஸ் த உமன் வேர் டெனேட் ரைட் டு இன்ஹெரிட் ப்ராப்பர்ட்டி ஃப்ரம் தேர் பேரண்ட்ஸ், தே பிளேட் நோ ரோல் இன் பப்ளிக் அஃபேர்ஸ். என்ன பெண்கள் புறக்கணிச்சதுக்கான, பெண்கள் வந்து அவங்க அப்பாவுடைய பூர்வீக சொத்துக்கள் வந்து அவங்க அப்பாவுக்கு வந்து பெண்களுக்கு வந்து உரிமை கிடையாது. அடுத்தது பப்ளிக் அஃபேர்ஸ் அப்படின்னாக்கா ஒரு பொது நிகழ்வுகள் சம்பந்தமான நிகழ்ச்சிகள் எல்லாம் அவங்க வந்து தலையிடவே மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரி தான் இருந்திருக்காங்க பெண்கள். அடுத்து அப்படியே லேட்டர் வேதிக் பீரியடில் பார்த்தோம் அப்படின்னாக்கா, இந்த லேட்டர் வேதிக் பீரியட் த ரோல் ஆஃப் உமன் இன் சொசைட்டி as well as their status even within the family decline. பார்த்தீங்களா, லேட்டர் வேதிக் பீரியடில் வந்து குடும்பத்திலிருந்து அவங்களுடைய தரம் வந்து குறைய ஆரம்பிச்சிருச்சு, பெண்களுடைய தரம். உமன் குட் நோ லாங்கர் பெர்ஃபார்ம்ஸ் ரிச்சுவல்ஸ் இன் தி ஃபேமிலியிலே அவங்க வந்து மத சம்பந்தமான எதுலையுமே தலையிடக்கூடாதுன்ட்டாங்க. த ரூல்ஸ் ஆஃப் மேரேஜ் பிகேம் மச் மோர் காம்ப்ளெக்ஸ் அண்ட் ரிஜிட், பெண்களுக்கான அந்த திருமணம்ன்றது ரொம்ப கட்டுப்பாடானதாகவும் அதே நேரத்தில் ஒரு குறிப்பிட்ட இதுக்குள்ளே போய் அடக்கி வச்சிட்டாங்க, ஒரு சம்பிரதாயத்துக்குள்ளே போய் அடக்கி வச்சுட்டாங்க. பாலிகாமி பிகேம் காமன், பாலிகாமி அப்படின்னாக்கா பலதார மனம். பலதார மனம் அப்படின்னாக்கா ஒரு ஆண் வந்து எத்தனை பெண்களை வேண்டுமானம் திருமணம் செய்து கொள்ளலாம், இட் இஸ் கால்டு பாலிகாமி. ஸோ அது வந்து அப்போ வழக்கத்தில் இருந்திருக்கு. விடோ ரீமேரேஜ் வாஸ் நாட் என்கரேஜ்டு, இந்த இடத்துல பெண்களுக்கான மறு திருமணம், அதாவது விதவைகள் மறு திருமணம் செய்து கொள்ள அனுமதி கிடையாது. எஜுகேஷன்ஸ் வாஸ் டெனைடு டு உமன், பெண்களுக்கு கல்வி கிடைக்கல. இன்டர்காஸ்ட் மேரேஜஸ் வர் ஸ்பெர்ம்டு, ஜாதி விட்டு ஜாதி திருமணம் செய்து கொள்வது தவறாக கருதப்பட்டிருக்கு. ஸோ எத்தனை விஷயங்கள் வந்து லேட்டர் வேதிக் பீரியடில் மாறிக்குன்னு பாரு. ஒரு 500 வருஷ கேப்லேயே எல்லாமே டோட்டலாக சேஞ்ச் ஆகிருக்கு. எக்கனாமிக் லைஃப்பில் பார்த்தோம் அப்படின்னாக்க, எக்கனாமி இன் தி வேதிக் பீரியட் வாஸ் சஸ்டைன்டு பை எ காம்பினேஷன் ஆஃப் பாஸ்டோலிசம் அண்ட் அக்ரிகல்ச்சர். விவசாயம் சார்ந்த தொழிலாக தான் இருந்திருக்கு பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும். தோ ஆக்குபேஷன் ஆஃப் ரிக் வேதிக் ஆரியன்ஸ் வாஸ் கேட்டில் ரியரிங். தேர் வேர் கார்பெண்டர்ஸ், சேரட் மேக்கர்ஸ், பாட்டர்ஸ், ஸ்மித்ஸ், வீவர்ஸ் அண்ட் லெதர் ஒர்க்கர்ஸ், இவங்க எல்லாமே இருந்திருக்கிறாங்க வேலை பார்ப்பவர்களாக. அடுத்து ஆச்ரே கலர்டு பாட்டரி, ஓசிபி அப்படின்னு இருக்காங்க. ஆச்ரே கலர்டு பாட்டரி வாஸ் அட்ரிபியூட்டட் டு திஸ் பீரியட். ஸோ பானைகளுக்கெல்லாம் கலர் செஞ்சு வச்சுருக்கிறது தான் இந்த காலகட்டத்தில் பார்க்க முடிஞ்சிருக்கு. ஹார்சஸ், கவுஸ், கோட்ஸ், ஷீப்ஸ், ஆக்சன் அண்ட் டாக்ஸ் வேர் டொமஸ்டிகேட்டட். இந்த விலங்குகள் எல்லாத்தையும் அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, வீட்டு விலங்குகளாக பழக்கப்படுத்தி வளர்த்துட்டு வந்திருக்காங்க. வென் ஆரியன்ஸ் பெர்மனன்ட்லி செட்டில்ட் இன் சிந்த் அண்ட் தி பஞ்சாப் ரீஜன்ஸ் தே பிகேன் டு ப்ராக்டிஸ் அக்ரிகல்ச்சர். ஆரியர்கள் தங்க ஆரம்பித்ததுக்கப்புறம், நிலையான வாழ்க்கை எடுத்து வாழ ஆரம்பித்ததுக்கப்புறம் விவசாயம் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. த ஸ்டேப்பிள் கிராப் வாஸ் யாவா அப்படின்ற ஒரு கிராப்பை வந்து அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, பயிர் செஞ்சுருக்காங்க. அதுதான் ஒரு நிலையான பொருள், தானியமாக இருந்திருக்கு. ஒன்றும் கிடையாது, பார்லேயை தான் அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, யவா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பார்லே அப்படின்றது டைப் ஆஃப் கிராப், கோதுமை மாதிரியே இருக்கும், பட் ஆனால் கொஞ்சம் சின்னதாக இருக்கும். இந்தி ரிக்வேதால் அது நடந்திருக்கு. தோ போத் வேர் கல்டிவேட்டட் பை இண்டஸ் பீப்புள், 2 crops
எ இயர் வேர் ரைஸ்டு. வருஷத்துக்கு 2 முறை என்ன பண்ணியிருக்காங்க, இந்த மாதிரியான விவசாயங்களை செஞ்சுட்டு வந்திருக்காங்க. In the later Vedic period, the Aryans tamed elephants apart from cow, goat, sheep and horse. மற்ற விலங்குகளோட எலிஃபெண்ட் சேர்ந்து பழகியிருக்காங்க. In additional to craftsmen of early Vedic period, there were also jewelers, dyers and smelters. அதாவது உருக்கிறவங்க, டை அச்சு செய்கிறவங்க, ஜுவல்லர்ஸ் இவங்களும் இருந்திருக்காங்க. Pottery of this period was painted graver culture. அதாவது இந்த காலகட்டத்தில் தான் பெயிண்ட் அடிச்சிருக்காங்க. கிரே கலரில் இருக்கக்கூடிய அதாவது மண்பாண்டங்கள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் உபயோகப்படுத்தியிருப்பாங்க. யூஸ் ஆஃப் அயன் ப்ளவ் அண்ட் ஆக்ஸ் ஹெல்ப் டு புட் மோர் ஏரியாஸ் யூஸ் ஆஃப் அயன் ப்ளவ் அண்ட் ஆக்ஸ் ஹெல்ப் டு புட் மோர் ஏரியாஸ் ஆஃப் லேண்ட் அண்டர் கல்டிவேஷன். ஓகேவா? ஸோ இரும்புகளுடைய உபயோகம் இருந்திருக்கு. எதுக்கு அப்படின்னாக்க எஸ்பெஷலி விவசாயம் செய்கிறதுக்காக, நிலத்தை உழும்புவதற்காக. அடுத்து கிராப்ஸ் ஆஃப் வீட், ரைஸ் அண்ட் பார்லி வேர் கல்டிவேட்டட் வித் தி growth ஆஃப் அக்ரிகல்ச்சர். த ஐடியா ஆஃப் ப்ரைவேட் பொசஷன் ஆஃப் லேண்ட் கேம் இன் டு எக்ஸிஸ்டன்ஸ். ஸோ இந்த மாதிரியான தானியங்கள் எல்லாம் பயிரிட்டிருக்காங்க. ஸோ விவசாயத்தில் ஈடுபடுறதுனால தனியாருக்குன்று அவங்க இந்த சொத்து பிடிச்சி வச்சுக்கிறது, லேண்டை வந்து உரிமை கொண்டாடுறதுன்றது வழக்கத்துக்கு வந்துருச்சு. நியூ கிராஃப்ட்ஸ் அண்ட் ஆர்ட்ஸ் டெவலப்டு லீடிங் டு சர்ப்ளஸ் ப்ரொடக்ஷன் ஆஃப் கமாடிட்டிஸ் ஃபார் சேல். ஸோ புதுவிதமான கிராஃப்ட்ஸ் அண்ட் கைவினை பொருட்கள் இது எல்லாமே வந்திருக்கு வழக்கத்தில். ஸோ கைவினை பொருட்கள் எல்லாமே உங்களுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும். அது மட்டும் கிடையாது, அதிகப்படியான பொருட்கள் உற்பத்தி செய்கின்ற காரணத்தில் செஞ்சுருப்பாங்க. அதுதான் சர்ப்ளஸ். தங்களுடைய தேவைக்கு அதிகமான பொருட்கள் எல்லாமே விற்பனைக்கு வந்திருக்கும். ட்ரேட் பிகேம் எக்ஸ்டென்சிவ். பார்டர் சிஸ்டம் வாஸ் ப்ரவலண்ட். ட்ரேட் சிஸ்டம் வந்து வழக்கத்துக்கு வந்துருச்சு. பார்டர் சிஸ்டம் வாஸ் ப்ரவலண்ட். பார்டர் சிஸ்டம் அப்படின்றது பொருள் கொடுத்து பொருளை வாங்கிக்கிறது. அதுதான் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கூட்ஸ்னு கொடுத்துருக்க மத்திய ப்ராக்கெட்டில். ஒரு பொருளுக்கு பதிலாக இன்னொரு பொருளை வாங்கிட்டு போகிற இந்த பார்டர் சிஸ்டம். தே யூஸ்டு நிஸ்கா, சாத்மனா அண்ட் கிருஷ்ணாலா ஃபார் பிஸ்னஸ் டிரான்சாக்ஷன்ஸ். இதெல்லாம் காயின்ஸுடைய பேருப்பா. நிஷ்கா, சாத்மனா அப்படின்றது கோல்டு காயின்ஸு, கிருஷ்ணாலா அப்படின்றது சில்வர் காயின்ஸாக யூஸ் பண்ணியிருக்காங்க. பாரு, காப்பர் அண்ட் ப்ரோன்ஸ் காயின்ஸும் இருந்திருக்கு. ஐயாஸ் அப்படின்னு சொல்லி பேர் வச்சுருந்துருக்காங்க. ரிலீஜியன் பாரு, ரிக்வேதிக் ஆரியன்ஸ் வர்ஷிப்டு மோஸ்ட்லி த எர்த்லி அண்ட் கெலஸ்ட்ரியல் காட்ஸ் லைக் பிருத்திவி. பூமி கடவுளை வணங்கியிருக்காங்க. அந்த கடவுளுக்கு பேர் பிருத்திவின்னு பேர் வச்சுருக்காங்க. அப்புறம் நெருப்பு கடவுளுக்கு பேர் அக்னி, வாயு கடவுளுக்கு பேர் வாயு, காற்று கடவுளுக்கு பேர் வாயு, அடுத்து மழை கடவுளுக்கு பேர் வருணா, அடுத்து இடி கடவுளுக்கு பேர் இந்திரா. இந்த மாதிரியான பேர் சொல்லிலாம் அவங்க வணங்கியிருக்காங்க. இதெல்லாம் இப்போயும் நமக்கு வழக்கத்தில் இருக்குது. தேர் வேர் ஆல்சோ லெஸர் ஃபீமேல் டெய்டிஸ் லைக் அடிட்டி, ஓகே, அண்டு உஷா. பெண் தெய்வங்களும் இருந்திருக்காங்க. பட் ஆனால் எண்ணிக்கையில் கம்மியாக இருந்திருக்காங்க. அடிட்டி அண்ட் உஷான்னு சொல்லி இருந்திருக்கிறாங்க. அடுத்து பாரு, தேர் ரிலீஜியன் வாஸ் யாஜ்னா சென்டர்டு. ஒரே ஒரு ரீஜன் இருந்துக்கு, அந்த ரிலீஜியனுக்கு பேர் யாஜனான்னு சொல்லி வச்சுருக்கிறாங்க. த மோட் ஆஃப் ப்ரேயர் வாஸ் ரெசிடேஷன் ஆஃப் வேதிக் ஹைமன்ஸ். த பீப்புள் ப்ரேட் ஃபார் தி வெல்ஃபேர் ஆஃப் பிரஜா. பிரஜானாக்க சில்ட்ரன், பசு அப்படின்னாக்க கேட்டில், அண்டு தனா அப்படின்னா வெல்த். இதுக்காக தான் மக்கள் வழிபட்டு இருந்திருக்காங்க. கவ் வாஸ் கன்சிடர்ட் அஸ் ஏ சேக்ரட் அனிமல். புனிதமான ஒரு விலங்காக கருதப்பட்டிருக்கு. தேர் வேர் நோ டெம்பிள்ஸ். பட் ஆனால் அங்கே கோயிலே கிடையாது. ஆனால் ஐடல் ஒர்ஷிப் ஹேட் நாட் எட் கம் இன் டு எக்ஸிஸ்டன்ஸ். கோயில்கள் இல்லாதனால உருவ வழிபாடுன்றது அங்கே இல்லவே இல்லை. ஸோ இப்போ வரைக்கும் மனிதன் என்ன பண்ணியிருக்கான், சாமிக்கு சிலை வடித்து கும்பிடலை, இயற்கையாக தான் கும்பிட்டுட்டு இருந்திருக்கிறான். லேட்டர் ஆன் priesthood became a profession and a hereditary one. அடுத்து பாருங்கள், மரபு ரீதியாக இந்த கோயிலில் பூசாரி வேலை பார்க்குறது மரபு ரீதியாக இருந்திருக்கு. நியூ காட்ஸ் வேர் பெர்ஹாப்ஸ் அடாப்டட் ஃப்ரம் நான் ஆரியன்ஸ். இந்திரா அண்ட் அக்னி லாஸ்ட் தேர் இம்பார்ட்டன்ஸ். பார்த்தீங்களா? ஸோ புதிய புதிய கடவுள்கள் நிறையா வர ஆரம்பிச்சிருச்சு நான் ஆரியன்ஸ்னால் அவங்க எடுத்துக்கொண்டாங்க. ஸோ அதனால் இந்திரா அண்ட் அக்னி உள்ளிட்ட கடவுள் வந்து தங்களுடைய செல்வாக்கை இழந்தார்கள். அடுத்து பாரு, பிரஜபதி த கிரியேட்டர். பிரஜபதின்றது உருவாக்கக்கூடிய கடவுளுக்கு பேர். விஷ்ணு அப்படின்ற கடவுளுக்கு பேர் ப்ரொடெக்டர், பாதுகாக்கிறவர் அப்படின்னு சொல்லி பேர் வச்சுருக்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் த ருத்ரா அப்படின்ற கடவுளுக்கு இது வந்து அழிப்பவர் அப்படின்ற கடவுள் பிகேம் ப்ராமினென்ட். ஸோ அப்போ உருவாக்குறது, காக்கிறது, அழிக்கிறது இந்த 3 கடவுளுக்கும் முக்கியத்துவம் வந்துருச்சு. சாக்ரிஃபைசஸ் அண்ட் ரிச்சுவல்ஸ் பிகேம் மோர் எலாபரேட். ஓகேவா? அந்த தியாகம் கொடுக்குறதுன்ற மத்தியா சாக்ரிஃபைசஸ் இது எல்லாமே அது முக்கியமானதாக இருந்துருச்சு. எஜுகேஷன் பார்ப்போம். குருகுலா சிஸ்டம் தான் இருந்திருக்கு. டீச்சருடைய வீட்டுக்கு போய் வீட்டுக்கு தேவையானதெல்லாம் செஞ்சு கொடுக்கணும், அவர் கூடயே தங்கியிருக்கணும்.
எப்போ டீச்சருக்கு டைம் ஃப்ரீயாக இருக்கோ அவர் வந்து அப்போ தான் என்ன பண்ணுவார், சொல்லி தருவார். ஸோ இந்த எஜுகேஷன் சிஸ்டத்துக்கு பேர் தான் குருகுலா சிஸ்டம். ஸோ பாரு, இட் இஸ் த குருகுலா சிஸ்டம் இஸ் an ancient learning method. The word Gurukula is combination of the Sanskrit word guru. சமஸ்கிருத வார்த்தை தான் குரு, அதுக்கு பேர் டீச்சர் இல்லைன்னா மாஸ்டர் அப்படின்னு அர்த்தம். அண்டு குலா இல்லைனாக்கா ஃபேமிலி அப்படின்னு மீன் பண்ணுது. ஓகேவா? ஸோ குருகுலா அப்படின்னாக்கா குலம்ன்றது ஃபேமிலி, குரு அப்படின்ற டீச்சர், அவங்க வீட்டுக்கே போய் பண்ணுறது தான் இது. அடுத்து த ஷிஷ்யாஸ் ரெசிடட் வித் தேர் குரு அண்ட் சர்வ்டு தம் அண்டு சிமில்டேனியஸ்லி லேர்ன்ட் அண்ட் கெயின் நாலேஜ். பார்த்தீங்களா? அங்கேயே இருந்து தங்கி எப்போ அவருக்கு தேவையான பணிவிடைகளாக செஞ்சு கொடுத்து அதன் மூலமாக அவங்க அறிவை பெற்றுக்கொள்கிறது தான் இந்த கல்வி முறை. த ஸ்டூடெண்ட்ஸ் ரிசீவ்டு எஜுகேஷன்ஸ் த்ரூ ஓரல் ட்ரெடிஷன், மீனிங் வாய் வழியாக தான் இப்போ சொல்லி தருவாங்க, நோட்டு புக்கு பேப்பர்லாம் கிடையாது அப்போ. ஸோ நல்லா இருக்குல்ல? அப்போ ஹோம்ஒர்க்லாம் இருந்திருக்காது. ஓகே. ரோட் லேர்னிங் அண்ட் வேர் ரெக்யர்ட் டு மெமரைஸ் எவ்ரி திங். பார்த்தீங்களா? அது பட் ஆனால் அவங்க என்னது எல்லாத்தையுமே மனப்பாடம் மண்டையில் ஏற்றி வச்சுக்கணும், அதுதான் அந்த கல்வி முறை. அப்போ அந்த காலகட்டத்தில் அப்படி இருந்திருக்கு. த சப்ஜெக்ட்ஸ் ஆஃப் தி ஸ்டடி இன்க்ளூடட் த 4 வேதாஸ். 4 வேதங்கள் இருந்திருக்கு. இதிகாசாஸ், புராணாஸ், கிராமர், லாஜிக், எத்திக், அஸ்ட்ராலஜி. அஸ்ட்ராலஜி அப்படின்னாக்க என்னென்னு தெரியும் உங்களுக்கு. எத்திக்ஸ் அப்படின்னா தத்துவம், அஸ்ட்ராலஜி அப்படின்னாக்க இந்த இது வானசாஸ்திரம், இதை பற்றி படிக்கிறது, அதாவது கோள்கள் பற்றி படிக்கிறது, ஜாதகங்கள்னு சொல்லலாம் நம்ம ஊரில். மேக்ஸ் அண்ட் மிலிட்ரி சயின்ஸ், இது எல்லாமே சொல்லி கொடுத்துருக்குறாங்க. த டீச்சர் were also trained to lead and discipline life. ஓகேவா? ரொம்ப ஸ்ட்ரிக்டான வாழ்க்கை தான் சொல்லி கொடுத்துருக்காங்க. ஒன்லி டிவிஜாஸ் குட் பி ஷிஷ்யாஸ், நோ உமன் குட் ஹேவ் ஃபார்மல் எஜுகேஷன். பார்த்தீங்களா? பெண்களுக்கு தான் இந்த கல்வி கிடைக்கல, ஒன்லி சிஷ்யர்களுக்கு மட்டும் தான் கிடச்சிருக்கு, ஆண்களுக்கு மட்டும் தான் கிடச்சிருக்கு. அடுத்து ஏஜ் பேஸ்டு ஆசிரமாஸ். ஆசிரமங்கள் வந்து பார்த்துக்கோங்க டிஃப்ரெண்ட் ஏஜ் வைஸாக வச்சுருக்காங்க. டுவர்ட்ஸ் தி எண்ட் ஆஃப் தி லேட்டர் வேதிக் பீரியட் த கான்செப்ட் ஆஃப் 4 ஸ்டேஜஸ் இன் லைஃப். ஸோ 4 விதமான வாழ்க்கை முறைகள்லாம் இருந்திருக்கு. ஓகேவா? எங்கே அப்படின்னாக்கா லேட்டர் வேதிக் பீரியடில் தான் இந்த முறை இருந்திருக்கு. ஸோ பிரம்மச்சாரியா அப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸ் லைஃப், அப்போ வந்து யாருமே கல்யாணம் பண்ணியிருக்க மாட்டாங்க. அடுத்து ஒருத்தன் கல்யாணம் பண்ணிவிட்டு அடுத்த கேட்டகரிக்குள்ளே இறங்குறான் அப்படின்னாக்கா கிரகஸ்தா அப்படின்னு அவனுக்கு பேர். கிரகஸ்தன் அவனுக்கு பேர். அவனுக்கு வந்து கல்யாணமானவன் அப்படின்ற அர்த்தத்தில் தான் அவனுக்கு என்ன பண்ணியிருக்காங்க, அந்த பேர் வச்சுருக்கிறாங்க. அடுத்து வனப்பிரஸ்தா அப்படின்னு சொல்லி அடுத்த இன்னொருத்தனுக்கு ஒரு பேர் இருக்குது. இது என்ன அப்படின்னாக்கா காட்டுக்கு போய் அவன் மெடிடேஷன் பண்ணணும், தியானம் பண்ணணும். எப்போ அப்படின்னா இந்த நம்ம இவர் இருக்கார்ல, அவர் யாருப்பா, கௌதம புத்தர், மகாவீரெல்லாம் இருக்காங்களா, அந்த மாதிரி. அடுத்து சன்யாஸ். இந்த சன்யாஸ்ன்றது யார் அப்படின்னாக்க லீடிங் எ லைஃப் ஆன் அண்ட் அசஸ்டிக் ஸோ ஆஸ் டு அட்டைன் ஸ்வர்கா. ஓகேவா? தியானம் மூலமாக இருந்து சொர்க்க வாழ்க்கையை போய் அடையிறான் பார்த்தீங்களா, அவனை தான் சன்யாஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, இன்றைக்கி இது போதும். நாம் அடுத்த செஷனில் வந்து கான்டெம்பரரி கல்ச்சர் இன் சவுத் இந்தியா அண்ட் தமிழ்நாடு அதை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ ஒன்ஸ் ரீகால் பண்ணிங்களா என்னென்ன பார்த்துருக்கோம் அப்படின்றத. ஸோ ஃபஸ்ட்டு நமக்கு முக்கியமானது வந்து வேதிக் பீரியட். வேதிக் பீரியட் வந்து 2ஆக பிரிச்சுருக்கிறோம். ஆரியன்ஸுன்றவங்க எங்கே வந்தாங்க அப்படின்னாக்கா சென்ட்ரல் ஏஷியாவில் வந்து வந்திருக்காங்க. ஃபஸ்ட்டு தங்குனது அவங்க வந்து பஞ்சாபில் தங்கியிருக்காங்க, சப்த சிந்து. அப்புறம் வந்து கங்காட்டிக் வேலிக்கு வந்து அவங்க வந்து இடம் பெயர்ந்துருக்கிறாங்க. ஸோ இயர்லி வேதிக் பீரியட், லேட்டர் வேதிக் பீரியட் நம்ம 2ஆக பிரிச்சுருக்கிறோம். ஸோ வேதிக்கில் வந்து வேதங்கள்லாம் சொல்லி தந்திருக்காங்க. ஸோ வேதாஸ் அப்படின்னா 4 வேதங்கள் இருக்குது. ரிக், சாமா, யசூர், அதர்வா அப்படின்னு சொல்லி 4 வேதங்கள் இருக்குது. ஸோ இந்த வேதிக் லிட்ரேச்சரை பொறுத்தவரை 2ஆக பிரிக்கிறோம். லிட்ரேச்சர்ஸில் வந்து ஸ்ருதிஸ் அண்ட் ஸ்மிருதிஸ்ன்னு சொல்லி 2ஆக இருந்திருக்கு. ஸோ அப்புறம் வந்து ஆரியன்ஸ் எங்கேருந்து வந்தாங்க, ஆடு மாடு கேட்டில் ரேரிங் தான் அவங்களுக்கு முக்கியமான தொழில். அப்புறம் விவசாயமும் செஞ்சுருக்காங்க. ஸோ வேதிக் டெக்ஸ்ட்டை வந்து 2ஆக பிரிச்சிருக்கோம்னு சொல்லி பார்த்தோம். ஒன்று வந்து ஸ்ருதிஷ் அப்படின்றது எல்லாமே நான் ரிட்டன் சோர்சஸ், ஸ்மிருதி அப்படின்றது எல்லாமே ரிட்டன் சோர்சஸ். ஸோ இது எல்லாமே நம்ம பார்த்துருக்கோம். ஸோ கிளாசிஃபிகேஷன் ஆஃப் வேதாஸை பொறுத்தவரை 2 இயர்லி அண்ட் லேட்டர். இயர்லி வேதிக் பீரியட் வந்து 500 வருஷமும், லேட்டர் வேதிக் பீரியட் 400 வருஷமும் இருந்திருக்கு. இயர்லிக் வேதிக் பீரியடில் வந்து அரசன் எப்படி இருந்தான், லேட்டர் வேதிக்கில் அரசன் எப்படி இருந்தான் அப்படின்றத பார்த்துருக்கோம். குலப்பதி, குலான்னு இருந்திருக்காங்க, அதை ஆட்சி செய்பவன் குலப்பதி. அடுத்து கிராமா இருந்திருக்கு, அதை ஆட்சி செய்கிறவன் கிராமினி. அடுத்து விஷ்ய அப்படின்னு இருந்திருக்கு, அதை ஆட்சி செய்கிறவன் விஸ்வபதி. ஓகேவா? ஸோ சிம்பிளாக நீங்கள் ஈஸியாக புரிஞ்சுக்கலாம். அடுத்து வந்து கிங்குக்கு அடுத்து வந்து 4 அசம்பிளிஸ் இருந்திருக்கு. ஸோ அந்த அசம்பிளிஸ் தான் முக்கியமானதாக இருந்திருக்கு. இவருக்கு வந்து ஹெல்ப் பண்ணிகிட்டே இருந்திருக்கிறாங்க. விதாத்தா,
சபா, சமிதி அண்ட் ஞானா இது 4மே இருந்திருக்கு. இந்த விதாத்தா வந்து லேட்டர் வேதிக் பீரியட்லேருந்து வழக்கில் ஒழிஞ்சு போச்சு. சபா, சமிதி வந்து ரொம்ப டாமினண்ட்டாக இருந்திருக்கு. அடுத்து இவங்க வந்து வம்ச ரீதியாக ஆட்சி புரிஞ்சுட்டு வந்துட்டு இருந்திருக்காங்க. ஓகேவா? ஸோ அடுத்து இந்த சோசியல் ஆர்கனைசேஷனில் பார்த்தோம் அப்படின்னாக்கா ஜாதி முறை அதுக்கப்புறம் இவங்க காலகட்டத்தில் இருந்தால் வந்திருக்கு. ஸோ ஃபஸ்ட்டு 3 பேர் முக்கியமானவங்க இருந்திருக்கிறாங்க. ஸோ இந்த பிரைசிஸ்லி பிராமணாஸ் இருந்திருக்காங்க, அப்புறம் சத்திரியாஸ் இருந்திருக்காங்க, அப்புறம் நிலத்துக்கு சொந்தக்காரன் வைசியாஸ் இவங்க 3 பேர் இருந்திருக்கிறாங்க. இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக ஒருத்தன் இருந்திருக்கான், அவன் வந்து சூத்ராஸ் அப்படின்னு சொல்லி இருந்திருக்கிறானுங்க. ஸோ இப்படி தான் இந்த ஜாதி முறையில் ஆரம்பத்தில் தோன்றியிருக்கு. ஸ்டேட்டஸ் ஆஃப் உமன் வந்து ஏர்லி வேதிக் பீரியடை விட லேட்டர் வேதிக் பீரியடில் பெண்களுடைய நிலைமை வந்து ரொம்ப கீழே இறங்கி போயிருச்சு. ஓகேவா? சிம்பிளாக அப்படி சொல்லி முடிச்சுக்கலாம். பொருளாதார ரீதியாக பார்த்தோம்னா ஆடு மாடு தான் மேய்ச்சிட்டு இருந்திருக்காங்க ஃபஸ்ட்டு. அப்புறம் லேட்டர் நிறையா கார்பெண்டர்ஸு, சாரட் மேக்கர்ஸு, பாட்டர்ஸ், ஸ்மித்ஸ், வீவர்ஸ் இவங்க எல்லாருமே இவங்களுடைய ஆட்சி காலகட்டத்தில் இருந்திருக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் நம்ம நல்லா பார்த்துருக்கோம், நல்லா டிஸ்கஸ் பண்ணோம். ஸோ அப்புறம் இந்த மண்பாண்டங்களுக்கு கலர் கிரே கலர் தீட்டுற ஒரு ஸ்டைல் இவங்க லேட்டர் வேதிக் பீரியடில் தான் டெவலப் ஆகிட்டு இருந்திருக்கு. ட்ரேடு முக்கியமானதாக இருந்திருக்கு. அடுத்து பாருங்கள், ட்ரேடில் வந்து கோல்டு காயின்ஸ்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க. கோல்டு காயின்ஸ், சில்வர் காயின்ஸ், ப்ரோன்ஸ் காயின்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க. ரிலீஜியனு உங்கள் காலகட்டத்தில் வந்திருக்கு. பட் ஆனால் என்ன, கடவுள்களுக்கு வந்து உருவம் கொடுக்கல, ஐடல் வர்ஷிப் கிடையாது, கோவில் வச்சு கும்பிடல. அப்பயும் பெண் தெய்வங்களோட எண்ணிக்கை வந்து கம்மியாக தான் இருந்திருக்கு. ஓகே, கல்வி பாருங்கள், எஜுகேஷன் சிஸ்டம் வந்து குருகுலா சிஸ்டம் இருந்திருக்கு. வாய் வழியாக குரு சொல்ல, காது வழியாக அவங்க கேட்டு அதை தான் மனப்பாடம் பண்ணிகிட்டு இருந்துருக்குறாங்க. எழுத்து கிடையாது, நோ ஹோம்ஒர்க், நோ ரிட்டன், நோ அசைன்மெண்ட் எதுவுமே உங்களுக்கு கிடையாது. பட் ஜாலியாக உட்காந்துருக்கு, காதால் கேட்டுருந்தேன். பட் ஒரே ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னாக்கா, குருவுக்கு வந்து தேவையான வேலைகள்லாம் செய்யணும். செஞ்சு கொடுத்தா இந்த மாதிரியான எஜுகேஷன் சிஸ்டம் அப்போ டெவலப் ஆகிட்டு இருந்திருக்கு. ஸோ அடுத்து ஃபைனலாக பார்த்தோம் அப்படின்னாக்கா 4 விதமான நிலைகள் வந்து மனிதன் அடைய வேணும். அதில் ஒன்று பிரம்மச்சாரியா, அடுத்து கிரகஸ்தா, அடுத்து வனப்பிரஸ்தா, அப்புறம் சந்நியாசா அப்படின்னு 4 ஸ்டேஜை முடிச்சிருக்காருங்க. ஸோ நாம் நம்ம இன்றைக்கி இந்த லெசன் நம்ம முடிச்சுக்கலாம். பார்ட் 1 அப்படின்னு சொல்லி இதை நான் போட்டு உங்களுக்கு நான் டெமோ பண்ணுறேன். பார்ட் 2 உங்களுக்கு வந்து நாளைக்கு இல்லை நாளை கழிச்சு வீடியோ விட்றதுக்கு நான் ட்ரை பண்ணுறேன் நான். ஓகேவா? ஸோ நம்மளுடைய 6th ஸ்டாண்டர்ட் வீடியோஸ் உங்களுக்கு கண்டினியூஸாக இந்த வரணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னாக்கா நம்மளுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ உங்கள் கிளாஸில் வந்து 6th கிட்ஸ் இருந்தாங்க அப்படின்னாக்கா உடனே அவங்களுக்கு வந்து இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். புரியலை அப்படின்னாக்கா டவுட் கேளுங்க. த்ரூ யுவர் கமெண்ட் செஷனில் வந்து நீங்கள் டவுட் கேட்கலாம். ஓகேவா? மேக்ஸிமம் ஐ ட்ரை மை பெஸ்ட், ஐ க்யூர் யுவர் டவுட்ஸ். ஓகேவா? தேங்க்யூ கைஸ், லவ் யூ ஆல், டேக் கேர், பை.